Welcome to watch this video. Magic square table 3x3 magic square table எந்த பக்கம் கூட்டினாலும் 0 வர மாதிரி இப்பொழுது நான் உங்களுக்கு அமைத்து காண்பிக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் பேப்பர் இப்படி கிராஸை இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ நம்பர் எழுதுகிறேன். -4 -3 -2 -1 0 1 2 3 4 எல்லாம் 7 வயசில் தான் எழுதியிருக்கேன். -4 -1 -2 -1 0 1 2 3 4. இப்போ பாருங்கள், இந்த ஒரு நம்பரை விட்டு இப்படி கோடு போடுறேன். இதுக்கு இணையாக இந்த பக்கம் என்ன செய்யணும், இந்த நம்பர் விட்டுட்டு இதுக்கு இணையாக போடுங்க. ஸ்கேலை வச்சு போடலாம் அல்லது கையையும் போடலாம். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இந்த நம்பரை விட்டு போட்டு இப்படி போடுங்க. இப்போ இந்த கோட்டுக்கு இணையாக இந்த பக்கம் போடுங்க. இப்போ இப்படி கோடு போடுங்க. பொழுது இப்படி போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 இங்கே எழுதுங்க, இந்த -4 இங்கே எழுதுங்க, இந்த -2 இங்கே எழுதுங்க, இந்த 2 இங்கே எழுதுங்க. இப்போ கூட்டி பாருங்கள். 1 2 3 +3 -3 0. இந்த நம்பரை இப்போ அடிச்சிடலாம். நீங்கள் 1 2 3 +3 -3 0 4 -4 0 -1 -2 -3 +3 0. இப்படி கூட்டலாம். 3 4 +4 -4 0 +2 -2 0. இப்படி கூட்டினாலும் 0 வரும், இப்படி கூட்டினாலும் 0. மூளை வட்டம் பாருங்கள், மூளை வட்டம் இப்படி 3 0 -3 0. மூளை வட்டம் கூட்டினாலும் 0 வருது. இந்த மூளை வட்டம் கூட்டினாலும் 0 வரும். 1 -1 0. அப்போ எந்த பக்கம் கூட்டினாலும் இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ், மூளை விட்டம் எந்த பக்கம் கூட்டினாலும் 0 வருகிறது. இதுதான் 3x3 மேஜிக் ஸ்கொயர் டேபிள். மேஜிக் ஸ்கொயர் டேபிள் எந்த பக்கம் கூட்டினாலும் ரிசல்ட் 0. இங்கே எம்எஸ்டினா மேஜிக் ஸ்கொயர் டேபிள். இதாங்க மேஜிக் ஸ்கொயர் டேபிளுங்கிறது. மேஜிக் ஸ்கொயர் டேபிளில் 3x3 ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அந்த எந்த பக்கம் கூட்டினாலும் ரிசல்ட்டு 0 வரும், அவ்வளோதான். 3 9 கட்டங்கள் சதுர வடிவத்தில் உள்ளதுனால இதை மேஜிக் ஸ்கொயர் டேபிள்னு சொல்கிறேன். இந்த மேஜிக் ஸ்கொயர் டேபிள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தெரிவிங்கள். நன்றி.